First of all, thank you everyone for coming. I'm so happy. So in the privilege and honor உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ எதுவுமே ப்ரிப்பேர்லாம் பண்ணல. ஆஸ் எவ்ரி ஒன் நோஸ் நான் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ஸ்பீக்கர். எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எங்கேயுமே பேச மாட்டேன். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணாத பேசவே மாட்டேன். வேற என்ன போய் பேசுவேன். அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, இந்த மோமெண்ட் எப்படி இருக்குது, அங்கேருந்து பிக் பண்ணி தான் இன்ஸ்டியூட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காடுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ என்னோட ஒவ்வொரு ட்ரீமையும் வந்து லைக் ட்ரூவாக கொண்டு வர்றது இந்த காட் தான். ஸோ காட் எல்லாம் நம்ம யாருமே இல்லை. ஸோ காடுக்கு வந்து என்னுடைய தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் லைக் கீப் ட்ரைங் நியூ திங்ஸ். பிகாஸ் நம்ம ட்ரை பண்ண தான் வந்து லைஃப்பில் வந்து நமக்கு அப்கிரேடேஷனே கிடைக்கும்னு. ஸோ அவங்க வந்து லைக் கல்யாணம் ஆகி ஒரு 4 years நான் பிறக்கவே இல்லை. தேங்க்யூ ஃபார் ட்ரைங். ஏன்னா அவங்க வந்து ட்ரை பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் பிறந்திருக்க மாட்டேன், இவ்வளோ பெருசாக நான் வளர்ந்துருக்க மாட்டேன், முன்னாடி பேசியிருக்க மாட்டேன். ஸோ ஒன் சச் ட்ரைனால தான் நான் பிறந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நான் அடிக்கடி சொல்கிறதுனா கீப் ட்ரைங் நியூ திங்ஸ்னா. பிகாஸ் நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணி தான் இன்னைக்கு இந்த லெவலையும் வந்து நிற்கிறேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அன்பான கணவருக்கு கை கும்பிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் அதே மாதிரி அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை. ஏன்னா பிகாஸ் எல்லாருமே வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆணுக்கு பெண் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பின்னாடி வந்து என்னுடைய கணவர் தான். ஸோ ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து லைக் கீழே விழும்போதெல்லாம் தட்டி கொடுத்து எழுப்பி விட்டு என்னை வந்து லைக் அந்த சார் அருண் பாரதி சார் சொன்ன மாதிரி குதிரை மாதிரி ஓட விட்டதே அவர் தான். பிகாஸ் லைக் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். பட் எப்பவுமே வந்து அந்த எனக்கு அந்த ஃபுல் ஸ்டாப்ன்ற அந்த ஒரு பங்க்சுவல் மார்க் பிடிக்காது. கம்மா போட்டு தான் போயிட்டே இருப்பேன். அந்த கம்மாக்கு வந்து ஓகே சொல்லி என்னை வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் என்கரேஜ் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செகண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சில்ட்ரன், என்னுடைய ஸ்ரேயா அண்ட் சரிஹா. ஸோ அவங்க அதே மாதிரி அவங்க வந்து லைக் என்னோட மெயின் மோட்டிவேஷன் டு டூ திங்ஸ். பிகாஸ் வந்து ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்க வந்து லைக் ரொம்ப கோஆப்ரேட்டிவ் கிட்ஸ். ஏன்னா இந்த நிறைய வந்து என்னோட இதுக்கு வந்து நிறைய கிட்ஸ் நிறைய பார்த்துருக்கேன் நான். பிகாஸ் ஐம் டீலிங் வித் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன். ஸோ நிறைய கிட்ஸ் பார்த்துருக்கேன். ப்ளஸ் குளோபலாக நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய பசங்களை பார்த்துருக்கேன். ஸோ நான் பார்த்ததுல வந்து லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிட்ஸ்ன்னு சொல்லலாம் அவங்க. ஏன்னா பிகாஸ் எப்போவுமே வந்து லைக் அவங்க எதுவுமே வந்து ரொம்ப அடம் பண்ணியும் கட்டாயப்படுத்தி இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டாங்க. ப்ளஸ் அதே மாதிரி எனக்கு அந்த ஒரு டெட்லைன்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுக்குள்ளே இதை முடிச்சு கொடுக்கணும், இதை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னதே கிடையாது. இட்ஸ் பிகாஸ் லைக் தேர் ஆல்வேஸ் லைக் யூனோ லைக் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் ஐ எம் டூயிங் டு தெம். ஸோ அதே மாதிரி லைக் மம்மி எங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும், நீ கொடுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் பெரியவ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அனுசரணையான ஒரு குழந்தை. அவ்வளோ மாதிரி ஒரு 10 பசங்க கூட வீட்டுக்கு எல்லாரும் வச்சுக்கலாம். அதே மாதிரி லைக் ரொம்ப ஸ்டூடியஸ். அவள் டாக்டர் ஆக்சுவலாக உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இன்டர்ன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ சின்ன சரிகா பார்த்தீங்கன்னா லைக் அடம் பண்ண மாட்டாங்கன்னு இப்போ சொன்னேன். பட் ஆனால் எப்படின்னா அடம் பண்ணுறது தெரியாத மாதிரி அடம் பண்ணுவாள். ஏன்னா பிகாஸ் என்ன லைக் ஷில் மேக் திங்ஸ் ஹேப்பன். ஸோ லைக் நான் எப்படி இன்னைக்கு இருக்கேன்னா அது ஒரு ரெப்ளிகாவாக அவளை பார்க்கலாம். பக்காவாக என்னை அப்படியே மாடல் பண்ணுவா எல்லாமே. ஸோ பெரிய வந்து அப்படியே அவங்க அப்பாவை மாடல் பண்ணுவா. ஸோ அதே மாதிரி லைக் அருண் பாரதி சாருக்கு என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா பிகாஸ் த வே இ ஸ்போக் வாஸ் லைக் இன்னைக்கெல்லாம் கேட்கலாம் போல இருக்கு சொல்லும் போல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் இப்படி பேசுவாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நான் இன்னும் இன்வைட் பண்ணியிருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ஐ கீப் திங்ஸ் க்ளோஸ்ட். நடராஜ் சார் சொன்ன மாதிரி என்னன்னா எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணி அது பெரிய விழாவா பண்ணணும்ன்றது என்னோட மோட்டிவ் கிடையாது. எனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் சூஸ் பண்ணி இன்வைட் பண்ணேன் ஆக்சுவலா. ஸோ அதனால லைக் இப்போ லாஸ்ட் இப்போ December 3rd வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணோம். என்னோட அம்மா அப்பாவோட 50th வெட்டிங் ஆனிவர்சரி. அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப சூஸியாக வந்து நான் எல்லாரையும் இன்வைட் பண்ணேன். பிகாஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து லைக் அது வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்னால ஃபேமிலி ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இன்வைட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து புக் ஈவெண்ட் அப்படின்னும் போது லைக் இந்த புக்கு வந்து எழுதுனேன் அப்படின்னும் போது இதுக்கு லைக் ஃபியூ ரீசன்ஸ் இருக்கு, நான் சொல்கிறேன். ஸோ அதனால் லைக் ரொம்ப க்ளோஸாக வந்து நான் இன்வைட் பண்ணேன். அதே மாதிரி உண்மையாக சொல்லணும்னா யாருமே வந்து நான் கால் பண்ணி வாங்கன்னு நான் கூப்பிடவே கிடையாது. எல்லாருக்குமே வந்து சென்ட் ஆஃப் மெசேஜ் தான். பட் ஆனால் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் நான் வந்து மெசேஜும் கொடுத்துருக்கேன், காலும் பண்ணேன். இங்கே ஏன் அப்படி நான் கொடுக்கலன்னா ஐ வாண்ட் டு சி லைக் நம்ம மெசேஜ் பண்ணால் அதுவும் ரொம்ப க்ளோஸ் பீப்புள் தான் நான் கூப்பிட்டேன். லைக் ஒரு 20 பேருக்கு தான் நான் வந்து மெசேஜே அனுப்பிச்சேன். நான் அந்த 20 பேரில் யார் வராங்கன்னு பார்ப்போம், அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு நினச்சேன் நான். பிகாஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்க தான் இங்கே வருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் நினச்சி இங்கே வந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக்
ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாரை பற்றியும் நீங்கள் சொல்லியே ஆகணும். ஸோ என்னன்னா லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு நான் வந்து இந்த புக் பற்றி ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா லைக் நான் ஆக்சுவலாக வந்து நான் சின்ன வயசுல எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து லைக் பயோகிராஃபி வந்து பண்ணணுன்றது இந்த சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீமாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய பயோகிராஃபிஸ் நான் படிச்சிருக்கேன். ஏன்னா பிகாஸ் பயோகிராஃபி படிக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ அப்போ வந்து பயோகிராஃபிஸ் படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா லைக் நம்மளும் ஒன்றே எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போ நான் வந்து லைக் நான் சொல்லணும்னு நினைச்சேன், புக்லேயே நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் புக்கில் வந்து அவங்க நேம் மென்ஷன் பண்ணல. ஏன் மென்ஷன் பண்ணலன்னா பிகாஸ் அவங்க கிட்ட நான் வந்து பெர்மிஷன் வாங்கல. அவங்க யாருன்னா வல்லம்பரி ஜான் அங்கிள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேபர் ஆக்சுவலாக. ஸோ அருண் பாரதி சார் வந்து அவங்க நேம் மென்ஷன் பண்ண எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா வாட் யூ வாண்ட், நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதான் நீங்கள் திங்க் பண்ணணும். பிகாஸ் தாட்ஸ் பிகம்ஸ் திங்ஸ். பிகாஸ் நான் மனசுக்குள்ள வந்து நினைச்சிட்டு இருந்தது வந்து ஒரு டக்குன்னு ஒரு பேர் சொன்னோடனே லிட்ரலி எனக்கு வந்து ஒரு ஷேக் ஆயிடுச்சு, கூஸ் பம்ஸே வந்துருச்சு அவங்க நேம் மென்ஷன் பண்ண உடனே. பிகாஸ் வல்லம்பரி ஜான் அங்கிளோட டாட்டர் வந்து அமுதா என்னோட கிளாஸ்மேட். ஷி வாஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ என்னுடைய அம்மாச்சி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க, போர்ச்சுகீஸ் ஸ்ட்ரீட்டில். ஸோ அதனால அவங்க என் கூட தான் சென்ட் ஃப்ரான்சிஸ் ஏரியாவில் படித்தாங்க அமுதா. ஸோ அவள் வந்து இப்போ அப்ராட்ல இருக்கா. ஸோ என்னால் வந்து லைக் ரொம்ப ட்ரை பண்ணேன் அவளை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஐ குடன்ட் கனெக்ட் வித் ஹர். ஸோ கனெக்ட் ஆகிருந்தா நான் வந்து அந்த பெர்மிஷன் கேட்டு, இஸ் நாட் அலைவ் இப்போ அங்கிள், பட் ஆனால் நான் அந்த பெர்மிஷன் கேட்கணும்ல அவங்க நேம் ஆட் பண்ணிக்கிறதுக்கு. பிகாஸ் அவங்க வீட்டுக்கு நான் வந்து சின்ன வயசுலேருந்தே போகும்போது நிறைய புக்ஸ் இருக்கும். அவங்க லைப்ரரி வச்சிருப்பாங்க, நிறைய கீப்ஸ் ரீடிங் ரைட்டிங் எல்லாம். அப்போ வந்து லைக் வி யூஸ் டு இன்ட்ராக்ட். அப்போ வந்து லைக் அந்த மாதிரி நம்மளும் எழுதலாமா அப்படின்னு கேட்கணும். ஏன் யார் வேணாலும் எழுதலாம், உனக்கு எழுத முடியும்னு நினைச்சா நீ எழுதலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு தாட் வந்து அங்கதான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு உண்மையா சொல்ல போனோம்னா. அப்போ வந்து லைக் அந்த பயோகிராஃபி அப்படின்னும் போது லைக் நான் போய் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி எழுதலான்னு இருக்கேன் போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க என்ன பெரிய ஆளா எழுதுறதுக்கு அப்படின்னுவாங்க. அப்போ நான் சொன்ன பெரிய ஆளாக தான் இருக்கணும்னு கிடையாது எழுதுறதுக்கு, நம்ம தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நாலேஜ் ஷேரிங் தான் அது. அது வந்து பெரிய ஆளாக இருக்கணும் சின்ன ஆளாக இருக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு நான் கீப் டெல்லிங். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அருண் பாரதி சார் வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து லைக் எப்படிலாம் வந்து அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து லைக் அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த எழுத்து தான், எழுத்து ப்ளஸ் எல்லாமும். ஸோ அதனால் லைக் நிறைய பேருக்கு வந்து நிறைய அம்பிஷன் இருக்கும் லைஃப்பில். ஸோ எனக்கு வந்து ஒன் ஆஃப் தி அம்பிஷன் வாஸ் டு பிகம் அ ஆத்தர். ஸோ அதனால் வந்து நான் ஆல்ரெடி 3 books வந்து எழுதி வச்சிருக்கேன். ஒன்று வந்து ஒரு ஃபிக்ஷன், ஒரு நான் ஃபிக்ஷன், அப்புறம் ஒரு பயோகிராஃபி. ஸோ என்னன்னா லைக் அது மூணுமே இங்கிலீஷில் தான் நான் வந்து ஆக்சுவலாக எழுதினேன். அப்போ எப்படி இன்னைக்கு இந்த நாள் எப்படி வந்ததுன்னு கேட்டால் ஒரு 3-4 months பேக் வந்து நான் ரொம்ப கேஷுவலாக பேசி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ என்ன சொன்னேன்னா வந்து ஆக்சுவலாக புக்கு வந்து நான் எழுதியிருக்கேன், அதை பப்ளிஷ் பண்ணணும். பிகாஸ் நான் வந்து ரீசர்ச் ஸ்காலராக இருக்கிறதுனால அவங்களே இதை டேக் அண்ட் டூன்னு சொல்லியிருக்காங்க, ISBNல பண்ணுறேன்னு இருக்காங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இப்போ இந்த இன்டர்நேஷனல் கிளாமர் ப்ராஜெக்டோட எனக்கு டைப் இருக்கு. ஸோ அவங்க வந்து லைக் வெப் சீரிஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ அந்த வெப் சீரிஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ ரெட் கார்பெட் ப்ரீமியர் வெல்கம் வந்து கொடுக்க போறாங்க. அந்த லான்ச்க்கு அப்புறமா தான் வந்து we can release the book அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டெஃபினெட்லி நாட் கோயிங் டு லான்ச் டாக்டர் ஃப்ளாரன்ஸ் பிகாஸ் அந்த டிஏஜிபியோட இன்புட்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன் அதில். அதனால கண்டிப்பாக எழுதக்கூடாது, ஐ மீன் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. இப்போ ஏன்னு கேட்டாலே லைக் இட் டேக் சம் டைம். நாங்கள் எனக்கு வந்து எப்படியாவது வந்து இந்த புக் ஃபேர் எக்ஸிபிஷனில் வந்து லான்ச் பண்ணுறது என்னோட பெரிய ட்ரீமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா லைக் நம்ம இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணணும்னு தெரியலன்னு, மேம் இங்கிலீஷில் தானே எழுதக்கூடாதுன்னாங்க, நீங்கள் தமிழில் எழுதலாம்லே நாங்கள். நான் சொன்னேன் ஆமாம் அப்படியே என்னோட கதை தானே, அது அப்படியே நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போது நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, எனக்கு தமிழில் வந்து அதை நல்லபடியாக வந்து அதை எடிட் பண்ணி அதை கரெக்டாக வந்து எழுதி கொண்டு அதை ஒரு லைக்கணும் அந்த பேக்ட்ராப் வந்து லைக் கொடுத்து அதே மாதிரி எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுக்குலாம் எனக்கு தெரியாது. அது பப்ளிஷர்ஸ்லாம் தேடி ஓட முடியாதுன்னும் போது நீங்கள் ஒரு மீடியா பர்சனாக எனக்கு தெரியும், நீங்கள் பப்ளிஷன் கூட பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டு நான் கண்டிப்பாக பண்ணுவோம், அதுவும் ப்ராப்ளம் இல்லை, பண்ணலாம் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ ஐ தாட் ஓகே ஒய் நாட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். அதே மாதிரி பப்ளிகேஷன் வந்து லைக் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா 20th புக் ஃபேர் எக்ஸிபிஷன் அன்னைக்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளானு. பட் அங்கேயே போய் பண்ணணும் ஏன்னா பிகாஸ் நிறைய பீப்புள் இருப்பாங்க, லைக் அது ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வி பீன் திங்கிங். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னுடைய அங்கிள் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால வந்து வி குடன்ட் டூ இட். அதனால சரி அதை தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக் வி பிளான் அகைன் 11th. ஸோ செகண்ட் டைம் அகைன் திருப்பி நிறைய ஒர்க் ஷெடியூல் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட்போன் ஆனதுனால லைக் இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ தேர்ட் டைம் திருப்பியும் தள்ளி போட வேணாம், திருப்பி அப்படி தள்ளிட்டே போயிடும் அப்படின்ற மாதிரி வீடு. ஸோ அதனால லைக் இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா பிகாஸ் எனக்கு
எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல, அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அதுவும் அந்த புக் இஸ் கம் அவுட் வெரி வெல். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் பார்த்த உடனே என் புக்கு காமிச்சாங்க, வெளியில எடுத்துட்டு ஓட பார்த்தேன். நான் லான்ச்சுக்கு அப்புறமா தான் எல்லார் கைக்கும் போகணும். ஒரு ரவுண்ட் வந்திருப்பேன் எல்லாம் எடுத்துட்டது நான். ஸோ அந்த கவர் வந்து இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அதே மாதிரி நான் அப்படி தொட்டு பார்த்தேன்னா, மேம் பேப்பர் குவாலிட்டி பார்க்குறீங்களா? நான் ராமா ஜிஎஸ்எம் பார்க்குறேன் அப்படின்னு. குவாலிட்டி இஸ் வெரி நைஸ். அதே மாதிரி அந்த ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக இருக்குது, யார் வேணாலும் படிக்கலாம். நம்ம மூக்கு கண்ணாடி போட்டு தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு ஃபாண்ட் நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, லைக் கோயிங் ஃபார்வர்ட் வந்து இந்த ஸ்டோரிஸ் வந்து எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து லைக் எனக்குள்ள அந்த உள்மன காயம் நிறைய இருந்துகிட்டே இருந்தது. லைக் பீன் ஜக்லிங், பிகாஸ் நான் ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், நிறைய பேருக்கு ஒரு உபதேசம் கொடுக்கலாம், பட் எனக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டே இருந்தது. இப்போ இந்த பேண்டமிக் டைம்ல வந்து லைக் பீன் யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த மாதிரி சில விஷயம் என்னால் வந்து லைக் பீங் ரோமன் கேத்தலிக் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து என்னால் வந்து மன்னிக்க முடியுது, ஆனால் மறக்க முடியல. மைண்ட்ல வந்து அது ஓடிட்டே இருக்கும். அது நினைக்கும் போது என்னால் சர்டன் திங்ஸ்லாம் வந்து ஐ குடன்ட் ஃபோகோ அண்ட் ஐ டோன்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து என்னுடைய அருமையான நண்பர் நடராஜ் சார் அண்ட் வளர்மதி, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லைக் பீப்பிள் டாக்கிங் ஓவர் த கால். அப்போ வந்து நடராஜ் சார் வந்து லைக் எனக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. என்னன்னா லைக் அதெல்லாம் இப்போ சொன்னால் பெரிய கதையாக இருக்கும், பட் என்னன்னா லைக் நிறைய இன்புட்ஸ் கொடுத்து என்ன சொன்னால் ஹி ஹெல்ப் மீ அவுட் டு கம் அவுட் ஆஃப் தோஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பீன் trained and mentored by Vikram Dar, ஏன்னா பிகாஸ் இது குளோபல் குரு கோச் அவங்க. ஆனால் வந்து லைக் அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பட் எப்படின்னு லைக் ரொம்ப என்னால் வந்து ஓப்பனாக அவங்க கிட்ட பேச முடியல. ஃபியூ திங்ஸ் தான் நான் ஷேர் பண்ணேன், பட் இட் கோச் மீ டு சர்டன் எக்ஸ்டென்ட். பட் ஆனால் நடராஜ் சார்ட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த ஒரு புதுசாக பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதாவது அது ஒன்று தான் என்கிட்ட ஒரு குறையா நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். என்ன பிகாஸ் எனக்கு வந்து லைக் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, உனக்கு ஏதோ ஒரு யார் வேலையா ஏதோ ஒன்றா லைக் ஓரமாக எங்கேயாவது வச்சுக்கிறாரு மைண்டில், நீ அப்பப்போ அதை சொல்லி காட்டுற, உனக்கு ஒரு கிரட்ஜ் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் கிரட்ஜுன்றது உண்மை கிடையாது. அது அந்த காயம், ஒரு காயம் வந்து ஏற்பட்டுச்சுன்னா லைக் நம்ம வெளியில காயம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு புண்ணு வந்துச்சுன்னா மருந்து போட்டுடலாம், அது ஆயிடும். பட் உள்மன காயம்ன்றது வந்து லைக் ஒவ்வொருத்தரும் அந்த எம்பத்தைஸ் பண்ணால் தான் தெரியும். அவங்க அந்த ஷூக்குள்ள போய் அவங்க போட்டிருக்க ஷூக்குள்ள போனால் தான் அவங்க என்னெல்லாம் அண்டர்கோ பண்ணாங்கன்னு தெரியும். சர்டன் திங்ஸ்லாம் நம்மளால சொல்ல முடியும், சர்டன் திங்ஸ் சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து லைக் கொஞ்சம் ஒரு எங்கள் இதில் வந்து லைக் கேத்தலிக்ஸில் வந்து கன்ஃபெஷன் சொல்லுவோம். கன்ஃபெஷன் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபாதர் கிட்ட போய் கன்ஃபெஸ் பண்ணுறது. ஸோ கன்ஃபெஷனில் கூட என்னால் வந்து சொல்லி அந்த நம்ம ஃபாதர் வந்து எனக்கு வந்து இந்த ப்ரேயர்லாம் சொல்லுங்க சார் ஓகே அப்படின்னு எனக்கு அந்த எல்லாமே எனக்கு சொல்யூஷன் கொடுத்தாலுமே எனக்கு வந்து லைக் இட்ஸ் பீன் பாண்டரிங் ஃபார் வெரி மெனி இயர்ஸ். ஸோ அந்த சர்டன் திங்ஸ்லாம் வந்து எனக்கு நல்லபடியாக brought me out of the thank you so much சார். ஸோ எனக்கு வந்து மைண்ட் வந்து அப்போ ரொம்ப கிளியர் ஆச்சு. அதுக்கப்புறம் யார் என்ன பண்ணாலும் ஓகே, ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நம்ம வந்து மறக்கிறதும் சரி மன்னிக்கிறதும் சரி ரெண்டுமே அது பண்ண ஆரம்பிச்சு. அப்போ தான் லைஃப் ஸ்டார்டட் சேஞ்சிங் லைக் இன்னும். அதே மாதிரி லைக் இன்னைக்கு வந்து அவங்க வந்திருக்கிறது ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லூர்து மேரி ஆண்டி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிறைய வந்து லைக் எங்கள் டாடியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ வின்சென்ட் டிபாலில் வந்து ஷீஸ் பீன் த பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாமும். அதே போல் கேத்ரின் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். பிகாஸ் அவங்க வந்து லைக் இவங்கெல்லாம் வந்து லைக் இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க எல்லாத்துக்குமே. லைக் சர்ச்சுக்கு போகிறது, அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறது எல்லாமும். ஸோ அந்த மாதிரி பீரியட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி வந்து லைக் இவங்களாம் வந்து குரூப்பாக நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. விமன் எம்பவர்மெண்ட் மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னும் போது லைக் அந்த விமனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, இந்த டெய்லரிங் ஹெல்ப் பண்ணுறது, அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா நான் ஏன் நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. லைக் நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து இந்த அசோசியேஷன் எவ்வளோ நல்லா இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். ஏன்னா பிகாஸ் அப்பா வந்து லைக் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தாலுமே இந்த ஏஜ்லேயுமே வந்து இஸ் வெரி மச் என்கேஜ் வித் சர்ச் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து லைக் சேர்ந்து நிறைய சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு வந்து வெளியில் நிறைய சர்வீஸ் பண்ணுறேன், பட் சர்ச் ஆக்டிவிட்டீஸ் வந்து நான் ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் வந்து என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க, நீ இவ்வளோலாம் பண்ணுறியே, சர்ச்சுக்கு போகிறோம் வரோம், சர்ச் ஆக்டிவிட்டீஸையும் பண்ணல, அதுக்கு டைம் இருக்குது. ஏன்னா பிகாஸ் கொஞ்சம் இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ்க்கு அப்புறம் அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் பண்ணி ஆகணும். அப்போ போய் நீ என்ன பண்ணுவேன்னு அடிக்கடி கேட்பாங்க என் ஹஸ்பண்ட். நான் சொன்னேன், இப்போ லூர்து மேரி ஆண்டி பண்ணலையா, எங்கள் அப்பா பண்ணலையா, எங்களாம் ஒரு கலெக்டிவாக பண்ணலையா, அந்த மாதிரி நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தேங்க்யூ ஸோ மச் தனசேகர் சார் அண்ட் மேம். ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் போய் இந்த டைட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க, அவர் தான் மெயின் ரீசன். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூஎஸ் கன்சல்டன்ட் ஆக்சுவலாக லைக் ஆஃபீஸர் அவங்க யூஎஸ் எம்பேசியில். ஸோ அவங்க வந்து இஸ் ரிட்டையர்ட் ஒரு 33 years + எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்ஸ் அண்ட் மெசேஞ்சர் தான் சொல்ல முடியும். ஏன்னா பிகாஸ்
நான் ஏன் இங்கே ஷேர் பண்ணுறேன்னா, நமக்கு வந்து நம்ம தாட் வந்து கிளியராக இருக்குது, நம்ம எங்கே போய் சேர போகிறோம் அப்படின்றது வந்து அந்த தாட் கிளியராக இருக்குது, நம்ம ட்ரீம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக we can achieve whatever we want. பிகாஸ் நான் வந்து அந்த எப்படி திங்கிங் இது எப்படி நடக்கும் நமக்கு வந்து விசா ப்ராசஸிங் பெரிய ப்ராப்ளமாக இருந்ததுன்னா, பிகாஸ் இங்கே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 days ப்ளஸ் ஆகுது ஒரு விசா. எவ்ரி ஒன் நோஸ் தி ஸ்டோரி. பிகாஸ் 1000+ days ஆகும் நமக்கு வந்து போய் அந்த விசா கிடைக்கிறதுக்கு, அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கே. அப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போயிட்டு அது கிடைக்குதா இல்லை ரிஜெக்ட் ஆகுதான்றது இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் வி பீன் திங்கிங், நமக்கு என் ஹஸ்பண்டோட ஒர்க் பர்மிட் விசா இருக்குது, அதை வச்சு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். பட் ஆனால் லைக் கொஞ்ச நாளில் வந்து இந்த டூரிஸ்ட் விசா இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அங்கே போகிறதுக்கு. B1 or B2 இருக்கணும். ஸோ எங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரியவே இல்லை. அப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்களோட ஏஜும் பொருட்படுத்தாமல் அவங்கள வந்து லைக் அவங்க நைட் டியூட்டி பண்ண வச்சு சொன்னாங்க. அதனால ஆல்மோஸ்ட் லைக் 2 o'clock வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கணும். அவ்வளோ அழகாக எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும், லைக் இந்தியாவில் தான் நீ பண்ணணும் கிடையாது, அதர் கண்ட்ரிலையும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த அதர் கண்ட்ரியோடைய மெயில் ஐடிஸ் எங்களுக்கு வாங்கி கொடுத்து, அப்புறம் ப்ளஸ் நம்ம US எம்பேசி டெல்லி கால் சென்டரில் கனெக்ட் பண்ணி இட் வாஸ் அ பிக் ஸ்டோரி. ஸோ அதனால வந்து லைக் நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறேன். பிகாஸ் எனக்கு நெக்ஸ்ட் பார்ட் 2 எழுதணும். ஸோ அதுக்கும் உங்களுடைய நீங்கள் தான் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க. என்னன்னா லைக் ஐ வாண்ட் டு ரைட் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரிபடி who got involved in my life. ஏன்னா பிகாஸ் இது வந்து லைக் என்னுடைய சைல்ட்ஹுட்ல இருந்து டில் டுடே வாட் ஐ எம், அதுதான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் பிகாஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மக்கள் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? லைக் ஆனால் இவங்கெல்லாம் வந்து இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு பர்சனை வந்து உருவாக்க முடியும். ஸோ தட்ஸ் வாட் லைக் நான் வந்து அந்த பெருமை அடிச்சுக்கவே முடியாது. நானாக போனேன் வந்தேன் எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. பிகாஸ் எவ்ரி ஸ்டேஜில் somebody was there behind me to push me or help me out. ஸோ அதனால வந்து லைக் அந்த நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ சார் சொன்னாங்களே அருண் பாரதி சார், இவங்க வந்து லைக் இந்த கழுதை, எருமை, குதிரை, ஸோ இது 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3ஆமே இருந்திருக்கேன். கழுதை மாதிரி வந்து நிறைய மனசுலையும் வந்து நிறைய வந்து மூட்டையாக வந்து நிறைய திங்ஸ் வந்து சுமந்துருக்கேன். அதே போல் மூட்டையாக திங்ஸ் தூக்கிட்டும் போயிருக்கேன். என்னோட புக்ஸில் இருந்து லைக் நிறைய இங்கே மூவ் பண்ணும்போது நிறைய நான் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய தூக்குவேன். நிறையா ஆம்பி பிஸ்னஸ் பண்ணும்போது நிறையா இந்த பெரிய டப்பா, அதாவது என் ஹஸ்பண்ட் அதான் கேட்பாங்க, என்னால் கூட தூக்க முடியல. அதாவது 1 லிட்டர் எஸ்ஐ பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கும் ஒரு காட்டன் பாக்ஸில். அந்த மாதிரி 4 பாக்ஸ் ஒன்று மேலே ஒன்று வச்சு என் தலையே தெரியாத மாதிரி அடிக்கி தூக்கிட்டு போவேன். அப்போ அந்த மாதிரி லைக் அதர் பீப்புள் பிஸ்னஸில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி டவுன்லாம் நமக்கு வரலையே, இந்த மாதிரி என்ன மாடு மாதிரி வேலை செய்யுது பொண்ணுன்னு. அப்போ இன்னொருத்தருச்சுன்னா ஒரு மாடு எப்படிலாம் வேலை செய்யாது, உட்காந்துரும், கழுதை தான் இப்படிலாம் தூக்கிட்டு போவோம் அப்படின்னு ஒரு காமெண்ட் வர கொடுத்தாங்க. எனக்கு அது ஞாபகம் வருது நீங்கள் சொல்லும்போது. அதே போல எருமையாகவும் இருந்திருக்கேன். ஏன்னா பிகாஸ் எருமை இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ்ன்னு இறங்கிட்டாலே எருமை மாதிரி இருக்கணும். நம்ம VMSSன்னு சொல்லுவோம். அதாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை, இது 4 சத்தியமே இருக்கவே கூடாது. அது இல்லாமல் இருந்தால் மட்டும் தான் லைஃப்பில் வின் பண்ண முடியும். ஸோ எருமை மாதிரி என்னோட ஸ்கின் வச்சுப்பேன் நான். ஸோ குதிரைன்னும் போது கண்டிப்பாக குதிரை தான் ஓடிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து இந்த அளவுக்கு வந்து குதிரை ஓடிட்டே தான் இருக்கும். அதனால வந்து தான் அதுக்கு ஒரு கடிவாளம் வச்சுருக்காங்க, கரெக்டாக வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அந்த கண்ட்ரோல் பண்ணுறது வந்து யாராக இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பேன். அட் டைம்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க அந்த கடிவாளத்தை பிடிச்சிட்டு. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போச்சு அந்த கடிவாளம். அப்புறம் என்னோட டாக்டர்ஸும் அந்த கடிவாளம், அதே மாதிரி என்னோட மென்டார்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் ஸ்போக் டு நடராஜ் சார், அவங்க பேசும்போது கூட அந்த இப்போ நான் குதிரையாக தான் அந்த கடிவாளத்தை கொடுத்துருவோம் அவங்க கிட்ட. பிகாஸ் டு கண்ட்ரோல், ஸோ சடன் திங்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ அதே மாதிரி லைக் ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறது இந்த டைம் வந்து என்னுடைய பிரதர் ஏடி ராஜ்க்கு. ஸோ எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு பையனை பெக்காமல் போயிட்டாங்கன்னு அடிக்கடி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ என்னுடைய உடன்பிறவா சகோதரர். ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு வந்து என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லைஃப் இஸ் பார்ட் ஆஃப் அ ஃபேமிலி. ஸோ நிறைய இன்வால்வ் ஆயிருக்கான். பிகாஸ் என்னன்னா வயசு கம்மியாக இருந்தாலும் வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு லைஃப்பில் ஒன்றே கற்றுக்கிட்டது என்னன்னா, வயசு பெரியவங்க தான் உங்களுக்கு உபதேசம் கொடுக்கணும்லாம் கிடையாது. லைஃப்பில் குட்டி, இப்போ நான் என்னுடைய ப்ரீ ஸ்கூல் லெவலில் குட்டி ஒரு குழந்தை ஒரு 2 years 3 years குழந்தை ஒரு விஷயம் சொன்னால் கூட நான் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிப்பேன், கற்றுப்பேன் நான். ஏன்னா பிகாஸ் எவ்ரிபடி இஸ் அ டீச்சர். இந்த லைஃப் நம்ம பார்க்குறவங்களும் டீச்சராக நம்ம எடுத்துக்கிட்டு தான் க்ரோ பண்ண முடியும். ஸோ அவங்ககிட்ட ஒவ்வொரு விஷயம் நான் கற்றுப்பேன் நான். ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க எதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னால் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, நல்லதை மட்டுமே எடுத்துக்கோங்க, கெட்டதை எடுத்துக்காதீங்க. அவங்களோட கெட்டதை பார்க்காதீங்க, நல்லதை பார்த்துக்கோங்க. கெட்டதை அவங்களே வச்சுக்கிட்டோம். பிகாஸ் தட்ஸ் தியர் கர்மா, நம்ம கிடையாது. ஸோ ஒரு பர்சன் வந்து சில பேர் சொல்லுவாங்க எங்க கூடயே பழகுறீங்க, இது ஒரு மோசமான ஆளாச்சு அப்படின்வாங்க. அது மோசமாக இருந்தால் அது அதோட போட்டோம், எனக்கு அவங்க நல்லவங்க, என்கிட்ட அவங்க நல்லா நடந்துக்கிறேன். ஸோ ஐம் ஓகே விதம் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து லைக் எல்லாருமே நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ என் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிறைய விஷயம், அதாவது இன்னைக்கெல்லாம் சொன்னால் அதுவும் நெக்ஸ்ட் புக்கில் நான் தனியாக எழுதுவேன் அவரை பற்றி. ஸோ அதே மாதிரி என்னுடைய ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஆல் மை சென்டர் மேனேஜர்ஸ் இங்கே இருக்கிறவங்க.
சங்கீதா, மகா, தன்யா, சௌமியா. ஸோ பிகாஸ் என்னன்னா அவங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ. ஏன்னா அவங்க வந்து இந்த இயர் ஃபுல்லாக நல்லபடியாக வந்து என்னுடைய சென்டர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னால் நிம்மதியாக போய் யூஎஸ்ல போய் காம்படிஷனில் போய் வின் பண்ணிட்டு வர முடியுது. ஸோ கிவ் தம் அ கிரேட் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அதே மாதிரி we have our another person இங்க அப்துல், நீங்க என்னோட கிளாஸ்மேட்டு. ஸோ என்னன்னா லைக் இப்போ நீங்க கேட்கலாம் இப்போ என்ன படிச்சு நிறைய பேர் இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் மீட் பண்ணும்போது. ஆனால் நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க, நீங்களும் அதை இவ்வளோ கம் அக்ராஸ். ஏன்னா இப்போ சில பேருக்கு வந்து நிறைய இந்த வீடு வாங்குற பழக்கம் இருக்கும். வீடு வாங்குறது, லேண்ட் வாங்கி போடுறது. இப்போ எங்க வீடு வாங்கியிருக்கேன், இப்போ எங்க லேண்ட் வாங்கியிருக்கேன், அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா பிகாஸ் நான் ஏன் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன்னா பிகாஸ் லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஃபார் மீ. ஃபார் மீ நான் சொல்லக்கூடாது, ஃபார் அஸ்ன்னு சொல்லணும். எந்த ஒரு ஏஜ்லேயும் வந்து கற்றுக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். நம்ம கற்றுக்கிட்டா தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இந்த டே யூ திங்க் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் டன். நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சா நம்ம இருக்க வேண்டிய இடம் உலகம் கிடையாது, கிரேவியார்ட் தான். ஏன்னா பிகாஸ் அங்கே தான் நம்ம நிம்மதியாக போயிட்டு we can take rest, eternal peace. ஸோ அதனால வந்து லைஃப் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ வந்து இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சூயிங் மை போஸ்ட் டாக்டரேட் இன் சைக்காலஜி. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். அந்த பேண்டமிக்ல வந்து ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு பேண்டமிக். ஏன்னா பேண்டமிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கலான்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா அந்த டைம்ல தான் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு வின்னராக இருக்கேன், இந்த அளவுக்கு வந்து இன்னும் நிறைய வளர்ந்துருக்கேன்னா பிகாஸ் ஆஃப் பேண்டமிக் தான். ஸோ ஓவர் ஒரு 70+ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணேன் நான் டியூரிங் பேண்டமிக். அப்படி படிக்கும் போது நிறைய மோட்டிவேட் பண்ணி நடராஜ் சரியும் படிக்க வச்சேன், என் தம்பியும் படிக்க வச்சேன். தெரிச்சுட்டு தான் ஓடினாங்க, ஏங்க என்னைய சேர்த்து விடுறீங்கன்னு. எனக்கு என்னன்னா தனியாக போய் படித்தா போர் அடிக்கும், கூட யாராவது வேணும் கிளாஸ்மேட்ஸு. ஸோ அதனால வந்து நடராஜ் சார், என் தம்பி, அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பெரியவ சின்னவ எல்லாத்தையும் என்னோட கிளாஸ்மேட்ஸ் ஆக்கிக்கிட்டேன் ஆன்லைன் கிளாஸில். ஏன்னா இப்போ பிரேக் அவுட் ரூம் போடும்போது நம்ம அந்தந்த ரூம்ல என்னென்ன பேசினாங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்கள். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா பிகாஸ் இட்ஸ் ஆல் ஃபன். அப்போ ஒரு நாள் வளர என்னை தேங்க் பண்ணாங்க, பரவாயில்ல நடராஜெல்லாம் படிக்க வச்சுட்டீங்க, இந்த அளவில் வந்து இவ்வளோ படிச்சிருக்காரு, இவ்வளோலாம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு. ஷி வாஸ் வெரி தேங்க்ஃபுல். ஸோ இந்த டைமில் வந்து ஒரு லைக் டு தேங்க் பவானி. பவானி வந்து வளர் நடராஜ் சாரோட டாட்டர். ஷீஸ் இன் UK. அவள் வந்து அவரோட மாஸ்டர்ஸ் படிக்க போயிருக்கா. ஸோ நான் சொன்னேன் இல்லையா லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிட்ஸ் எனக்குன்னு. அதே மாதிரி ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிட்ஸ் யூனோ லைக் பிகாஸ் அதாவது அந்த ஞானம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க, இந்த ப்ராட்டப் அந்த மாதிரி. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா லைக் பிகாஸ் படிக்கணும் அப்படின்னும் போது லைக் இப்போ பார்த்தீங்கன்னா பர்சூயிங் மை ஃபர்ஸ்ட் டாக்டரேட் ப்ளஸ் நான் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இப்போ இராவாக இருக்குது. லைக் எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ என்னோட டாக்டர் வந்து ஷி வாண்டட் டு டூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன்னா அவளுக்கு வந்து சின்ஸ் ஷீஸ் பர்சூயிங் சைக்காலஜி பண்ணணும்னு. நான் வந்து லைக் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் காமிக்க எப்போவே விரும்ப மாட்டேன், பட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ அந்த கியூரியாசிட்டி அப்ரோச்சும் அந்த தாட்டும் எனக்கு நிறைய இருக்கு. அதனால வந்து எனக்கு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எனக்கு தெரியல. பிகாஸ் ஆல்வேஸ் ஐ கீப் டெல்லிங், ஜெனி கிட்ட சொல்லுவேன், என் ஹஸ்பண்டை சொல்லுவேன் டெக்கி பர்சன். அப்புறம் ஒரு நாள் நானே யோசிச்சேன், நம்ம ஏன் நாட் டெக்கி பர்சன் சொல்றோம், ரீக்ரீஸ் பண்ணி பார்ப்போமே. டெக்னாலஜினா அவ்வளோ கஷ்டமா? பிகாஸ் ஐம் அ பர்சன் வித் பேப்பர் அண்ட் பென். எப்பவுமே எல்லாமே எழுதிட்டு இருப்பேன். ஸோ அப்புறம் என் தம்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் நிறைய வாட்டி. அவன் சொல்லுவான், அது எப்படிக்கா இதுதான் வேணும்னு கேட்குறது வராதுக்கா அப்படின்மா. இல்லை இங்கே வந்து பாருங்க அக்கா, அந்த ஆப் யூஸ் பண்ணோம், அப்போ அந்த ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஏன் நீ பண்ணி பாரு தெரியும் அப்படின்மா. ஸோ அதனால வந்து லைக் இன்ஃபேக்ட் இந்த பேண்டமிக்ல நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா ஜூம் மீட்டிங் எப்படி வந்து நம்ம பண்ணணும், அதே மாதிரி ஜூம் வந்து எப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். அப்போ ஒரு நாள் என் தம்பிக்கு நானே ட்ரெயின் பண்ணேன், இந்த பாரு இப்படிதான் நம்ம ஜூம்குள்ளே போகணும், இப்படிதான் பண்ணணும், பாடுறா என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா. ஸோ அதனால லைக் டு டேக் இட் தி நெக்ஸ்ட் லெவல் வந்து எனக்கு அது பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நிறைய வந்து பாப்பாவும் கேட்டதுனால நிறைய ரீசர்ச் பண்ணிட்டு லிபால ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஐம் பர்சூயிங் மை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இன் லிபா. ஸோ அதோட கிளாஸ்மேட் தான் அப்துல். அவர் சொல்றதுமே சுற்றி வந்திருக்கேன் நான். ஸோ என்னோட கிளாஸ்மேட் வந்து 40 பேர் படிக்கிறாங்க எங்க கூட. ஸோ கிருபா சங்கர் இஸ் ஆர் ப்ரொஃபஸர். ஸோ வந்து என்னன்னா லைக் ஐ ஃபவுண்ட் அப்துல் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் த சாய்ஸன் பண்ணுன்ற மாதிரி நான் வந்து எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் தான் சூஸ் பண்ணுவேன், யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த அவுட் ஆஃப் 40ல் வந்து ஐ சீன் இஸ் டெடிகேஷன், the way he keeps interacting in class. எல்லாமே நாளைக்கு எங்களுக்கு மார்னிங் கிளாஸ் இருக்குது. இதுவே மார்னிங் 9 o'clock இருந்து 1 o'clock வரைக்கும் எங்களை லாக் பண்ணுவாங்க உள்ள. ஸோ என்னன்னா லைக் அப்போ வந்து இந்த கிளாஸ்ல வந்து ஃபவுண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இஸ் டூயிங் அந்த ஏன்னா பிகாஸ் எல்லாருமே நம்ம தப்பை சுட்டி காட்டுறதுக்கு வந்து சில பேருக்கு தான் தைரியம் இருக்கும், ரைட்டுங்களா? பிகாஸ் நம்ம என்ன பண்ணாலும் வந்து ஒரு கூட்டம் இருக்கும், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படின்வாங்க. அது நல்லா இருந்தால் கூட வெரி குட்னுவாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் நல்லா இருந்தால் கூட நல்லா இருக்குன்னுவாங்க. ஏன் சொல்லுங்க,
Tell me why. அதுதான் தப்பு. ஸோ அவங்க தப்பா நான் அந்த மாதிரி கிடையாது. நீங்க நல்லா இருந்தா நிஜமா நல்லா இருக்கு நானே வந்து சொல்லிடுவேன். நல்லா இருந்தா அதுவும் சொல்லிடுவேன் நல்லா இல்லைன்னு. அப்ப என் ஹஸ்பண்ட் என்னோட டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்வாங்க. இல்ல நெக்ஸ்ட் டைம் அவங்க நல்லபடியா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்ல அதனால நான் சொல்றேன். பிளஸ் வந்து நான் போய் சொல்லிடுவேன் டைரக்டா போய். அப்போ வந்து இவர் கேட்பாரு உனக்கு என்ன மற்றவங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன் ஒரு நாள் எங்கேயாவது வாங்கிட்டு வர போறப்பாரு. ஆனா இது வரைக்கும் சத்தியமா இருக்க நான் வாங்கவே இல்லை. என்ன அப்ரிஷியேட் தான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பரவாயில்ல இதனால நான் எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் எங்கள் கிளாஸில் வந்து ஒய் இன்வைட்டட் அப்துல் அலோன் இஸ் அப்துல்லே உங்கள் சார் வந்து இன்வைட் பண்ணேன் என்னோட ப்ரொஃபஸரை. சார் என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு ரைட்டோ டுடே செட் கொச்சின் பெரிய சுமிட் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்காங்க. கூகுள் அமேசான் அங்கே வந்து கிரேட் லீடர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கூட வந்து சுமிட்காக போயிருக்காங்க சார். ஸோ அப்துல் வந்து என்னன்னா லைக் இட் வாஸ் ஒன்லி பர்சன். நான் வந்து நிறைய இந்த ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லலாம். அப்போ இட் வாஸ் ஒன்லி பர்சன் கட்ஸ் டு கரெக்ட் மீ. என்னுடைய ப்ரைவேட் சேட்ல வந்துட்டு மேம் இந்த மாதிரி வந்து இந்த ரீல்ஸ் இப்படி எடிட் பண்ணணும் இப்படி போடணும் இதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து இப்படி மாற்றிருக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் கிவிங் சஜஷன்ஸ். ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ் பிகாஸ் ஏன் கட்ஸ் டு கமெண்ட். மற்றவங்கலாம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பிகாஸ் நான் போன உடனே லைக் சார் வந்து இன்ட்ரடியூஸ் மீ லைக் சேயிங் தட் ஷீ இஸ் மிஸ்ஸஸ் இந்தியா. தென் மிஸ்ஸஸ் இந்தியா முடிச்சுட்டு ஷீ ரெப்ரசன்ட் இந்தியா ஆன் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம். Today she is Miss International World People Choice Winner. Now she is going to represent the continents, 2 continents, both Asia and Pacific. அதனால வந்து லைக் மிஸ்ஸஸ் இன்டர்நேஷ்னல் போகிறாங்க. அதெல்லாம் சொன்ன உடனே எல்லாருமே வந்து ஒரு தூரமாக தான் பார்த்தாங்க எல்லாம். லைக் யூனோ தேர் நாட் ஸோ ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி லைக் என்னன்னா நாட் ஃப்ரெண்ட்லி இன் த சென்ஸ்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அன்றைக்கிட்ட எப்படி பேசுறது பழகுறது அந்த மாதிரி. யூ வாஸ் ஒன்லி பர்சன் ஹூ ஜஸ்ட் மெசேஜ் மீ அண்ட் சேட் மேம் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லைக் I took some inputs also from him. So I thought okay like let him be part of my life again because someone is coming in some stage to fill your life and finish with it, right? அதுதான். ஸோ அதனால் anyways thank you so much.